சரி, விநாயகரை வணங்கணும்னா எப்போ வணங்கணும்? பொதுவாக நாமெல்லாம் வயதில் மூத்தவர்களாக இருக்கிறதுனால இளைஞர்கள் போகும்போதே கூட ஒரு கணபதிக்கு சல்யூட் அடிச்சுட்டு கூட போயிடுவான். அது அவனுடைய வழக்கம். ஒரு 40 கடந்தவர்கள் குறைந்தபட்சம் பிரம்ம முகூர்த்த நேரம் என்று சொல்லப்படுகின்ற காலையில் 4 மணிக்கு எழணும். முதல் நாள் கஷ்டமாக இருக்கும், ஒரு வாரம் கஷ்டமாக இருக்கும், ஒரு மாதம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் எழத் தொடங்கிவிட்டால் உடம்பு என்ன பண்ணுன்னா ஒரு டைம் மிஷினை செட் பண்ணும். நீங்கள் தினந்தோறும் அந்த 4 மணிக்கு எழ ஆரம்பித்து விட்டால் இயல்பாகவே உங்கள் உடல் நீங்கள் எழல்னா கூட 4 மணிக்கு உங்களை எழுப்பிவிடும். இது டைம் மிஷின் உடம்பு செட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த 4 மணிக்கு எழுந்தால் அதற்கு பெயர் பிரம்ம முகூர்த்தம். பிரம்ம முகூர்த்தம் நம்முடைய வடமொழி வார்த்தை. 4லிருந்து 6 மணி வரை இருப்பது பிரம்ம முகூர்த்தம்னு வாங்க. நாம் அதை தமிழில் என்ன சொல்கிறோம்னா பிரபஞ்சம் விழித்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் காலை 4 மணி முதல் 6 மணி வரை. அது எப்படிங்க விழிச்சிட்ருக்கோம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, பொதுவாக இந்த 4 முதல் 6 மணி வரை உலகமே அமைதியாக இருக்கும். நாம் இருக்கின்ற பகுதியும் சுற்றுப்புற இடங்களும் இந்த 4லிருந்து 6 மணி வரை அமைதியாக இருக்கின்ற பொழுது பிரபஞ்சமானது தன்னுடைய செவியை நம்முடைய குரலுக்காக காத்து கொண்டிருக்கும். அதை நீங்கள் கடவுள் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, இல்லை இயற்கை என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, இல்லை பிரபஞ்சம் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, உங்களுடைய பார்வைக்கே விட்டுடுறோம். எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னு நினச்சிங்கனாலும் பரவாயில்லை, எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு நினச்சாலும் பரவாயில்லை. எப்படியாக இருந்தாலும் அந்த 4 மணிக்கு எழுந்து நீங்கள் பத்மாசனம் இட்டு அமர்ந்து உங்களுடைய எண்ணங்கள் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மனம் அமைதியாக இருக்கக்கூடிய நேரம் அந்த 4 மணி. எந்தவித சஞ்சலங்களும் எந்தவித துன்பங்களும் இல்லாமல் மனிதன் எல்லாவற்றையும் மறந்து இருக்கக்கூடிய நேரம் எதுனா அந்த 4 மணி முதல் 6 மணி வரை. இந்த நேரத்திலே நீங்கள் உங்கள் மனதிற்குள் உங்களுக்கு எந்த தெய்வம் விருப்பப்பட்ட தெய்வம் இருக்கிறதோ, அதில் இந்த தெய்வம் அந்த தெய்வம் என்ற பேதம் கிடையாது. உங்களுக்கு எந்த தெய்வத்தை பிடிச்சிருக்கோ அந்த தெய்வத்தை மனதிற்குள் நினைத்து கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளை கடவுளிடமும் சொல்லுங்கள், இந்த பிரபஞ்சத்திடமும் சொல்லுங்கள். அந்த நேரத்திலே உங்கள் பிரச்சனைகளை இந்த பிரபஞ்சம் காது கொடுத்து கேட்கும். ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்திற்குள்ளே தான் நாம் இருக்கிறோம். எப்படி இன்பம் இருக்கிறதோ, எப்படி துன்பம் இருக்கிறதோ, அப்படி நம்முடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் இந்த பிரபஞ்சம் தானே நம்மை படைத்திருக்கிறது. பிரபஞ்சம் தானே நம்மை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறது. அப்படி என்றால் நம்முடைய துன்பங்களை நீக்கக்கூடிய ஆற்றல் இறைவனுக்கு இருக்கிறதோ இல்லையோ, இந்த பிரபஞ்சத்திற்கு அந்த முழு பொறுப்பும் இருக்கிறது. நீங்கள் இது ஒரு 48 நாட்கள் தொடர்ச்சியாக நீங்கள் எந்த பூஜையும் செய்ய வேண்டாம், எந்த புனஸ்காரத்தையும் செய்ய வேண்டாம். எழுந்து பத்மாசனம் இட்டு உட்கார்ந்து உங்களுக்கு இஷ்டப்பட்ட தெய்வத்தை மனதிலே நினைத்து கொண்டு உங்கள் கருத்துக்களை இந்த பிரபஞ்சத்திற்கு கொடுங்கள். 48 நாட்களுக்குள் நீங்கள் வைத்த அந்த கோரிக்கைகள் உங்கள் பக்கத்தில் நியாயமாக இருக்க வேண்டும். இன்னொருத்தன் அழியணும், இன்னொரு குடும்பம் அழியணும், இன்னொருத்தனை ஒழிக்கணுன்ற எண்ணத்தோட பிரபஞ்சத்தோட பேசக்கூடாது. பேசினீர்களே ஆனால் அவை உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகி உங்களை அழித்துவிடும். நன்றாக நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். நாம் வைக்கின்ற கோரிக்கை என்பது நம் நலன் சார்ந்து நியாயமான கோரிக்கைகளை இந்த பிரபஞ்சத்திடம் வைக்கணும். இன்னொருவரை அழிக்க வேண்டும், இன்னொருவரை ஒழிக்க வேண்டும் என்பதற்கான எந்த கோரிக்கைகளும் நாம் பிரபஞ்சத்திடம் வைக்கக்கூடாது. வைத்தீர்களே ஆனால் அன்றிலிருந்து உங்களுக்கு பிரச்சனை தொடங்கும். இதை செஞ்சீங்கன்னா 48 நாட்களுக்குள் உங்கள் பிரச்சனைக்குரிய தீர்வு இறைவனும் கொடுப்பான், இந்த பிரபஞ்சமும் கொடுக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்க்கணும். ஒரு முயற்சி தான், செஞ்சு பாருங்களேன். அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வதற்குரிய வாய்ப்புகள் இருக்கும். அடுத்து ஒரு கேள்வி, நம்ம எல்லாம் இறைவன் படைத்தானா? எல்லாரும் என்ன சொல்லுவோம்? ஆம், நம்முடைய படைப்புக்கெல்லாம் காரணம் இறைவன் தான்.
ஆனால் ஒரு அதிசயமான உண்மை என்னென்னா, நம்மளெல்லாம் இறைவன் படைக்கவே இல்லை. எப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நம்மளை இறைவன் படைக்காமல் வேறு யார் படைத்தான் அப்படின்னா, இந்த கேள்விக்கான பதில் எங்கே இருக்குன்னா, திருமந்திரத்தில் இருக்கு. பதி பசு பாசம் என பகர் மூன்றில். இதற்கு முப்பொருள் உண்மை என்று பெயர். இந்த உலகத்திலே பதி என்றால் இறைவன், பசு என்றால் இந்த உயிர், பாசம் என்று சொன்னால் ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லப்படுகின்ற 3 மலங்கள். இவையெல்லாம் எப்பொழுது தோன்றியது என்றால் அனாதி காலத்திலே தோன்றியது. அனாதி என்று சொன்னால் அதற்கு தொடக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அதுக்கு பெயர் தான் அனாதி. அதனால்தான் சிவபெருமானை தொடக்கமும் முடிவும் இல்லாத ஒரு இறைவன் உண்டென்றால் அது சிவபெருமான் ஒருவன் தான் தொடக்கமும் முடிவும் இல்லாதவன். அதனால் அவன் ஆதியிலே இருந்தான், அனாதி காலத்திலே இருந்தான். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த உயிர்கள் எல்லாம் உருவம் இல்லாமல், ஆணவம் இருந்தது, கண்மம் இருந்தது, மாயை இருந்தது, இறைவனும் இருந்தான். அந்த இறை என்பதை சைவம் சிவனை சொல்லும், வைணவர்கள் திருமாலை சொல்வார். எப்படி எடுத்துக்கொண்டாலும் அவரவர் விருப்பத்திற்கேற்ப எதை வேண்டுமானாலும் வணங்கலாம். வணங்குபவை எல்லாமே ஒரு இடத்திற்குத்தான் போய் சேரும். அந்த பதியாக இருக்கக்கூடிய இறைவனை இந்த உயிர்களெல்லாம் என்ன பண்ணுச்சுன்னா, எங்களுக்கு ஒரு நற்கதி கிடைக்க வேண்டும் என்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று இறைவனை பார்த்து கேட்கிறது. இதற்கு எந்த விதமான உடல் கிடையாது. அதனால்தான் இறந்தா கூட என்ன சொல்கிறோம், உயிர் போயிடுச்சு பறந்துன்னு சொல்கிறோம். உயிர் தனியாக போய் விடுகிறது, இந்த உடல் தனியாக இருந்து விடுகிறது. உயிர் இருக்கின்ற வரைதான் இந்த உடலுக்கு நறுமணம். உயிர் பிரிந்து 24 மணி நேரம் கழித்தாலே இந்த உடல் என்ன ஆகிடும், நறுமணம் இருக்காது, நாற்றம் அடித்து விடும். இப்படியாக இருக்கக்கூடிய இந்த உயிர்களுக்கு உலகியல் அனுபவங்கள் வேண்டும் என்பதற்காக இறைவன் என்ன கொடுக்குறான்னா, தனு கரணம் புவனம் போகம். பேரெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நான் எளிமையாக சொல்கிறேன் உங்களுக்கு. தனு என்று சொன்னால் இந்த உயிருக்கு ஒரு உடல் தேவை. இந்த உலகையிலே வாழ வேண்டும் என்றால் உயிர் தானாக திரிந்து எதையுமே அனுபவத்தை பெற முடியாது. பெற வேண்டும் என்றால் இந்த உயிருக்கு தனு என்ற ஒன்று தேவை, உடல் தேவை. அடுத்து கரணம். கரணம் என்று சொன்னால் மெய் வாய் கண் காது மூக்கு இப்படி இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸுங்க தான் கரணமாக நமக்கு இறைவன் கொடுக்கிறான். தனு கரணம் புவனம். புவனம் என்று சொன்னால் நீ எந்த ஊரிலே பிறக்க வேண்டும், நீ இந்த உலகத்திலே எங்கெல்லாம் வாழ வேண்டும், யார் உனக்கு தாய் தந்தையர் என்பதை யார் தீர்மானிக்கிறான்னா, இறைவன் தீர்மானிக்கிறான். புவனத்தை கொடுக்கிறான். இந்த உலகிலே நீ எவற்றையெல்லாம் அனுபவிக்கலாம் என்பதையும் போகம் என்று இறைவன் கொடுக்கிறான். இந்த 4ஐயும் இறைவன் கொடுத்து அனுப்புகிறான். ஆக நம்மை படைத்தது இறைவன் இல்லை, இந்த உயிரானது அனாதி காலத்திலே இருந்தது. அனாதி காலத்திலே இருந்த இந்த உயிர்களுக்கு இந்த உலகிலே அனுபவம் வேண்டும் என்பதற்காக பெருமான் என்ன பண்ணுறான்னா, இந்த 4ஐயும் ஒருங்கிணைச்சு நம்மளை இந்த உலகத்துக்கு அனுப்புகிறான். இந்த அனுப்பின பின்னால் இந்த உடலும் உயிரும் சேர்ந்து பல அனுபவங்களை இந்த உலகிலே பெறுகிறது. பெறுகின்ற இந்த அனுபவத்தின் வாயிலாக நாம் பிறவிகளை பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். இப்போ இந்த வினைகளை இந்த விநாயக பெருமான் எப்படி நமக்கு தீர்த்து வைக்கிறார் எப்படின்னா, நாம் சிவபெருமானை கூட இன் விகுதி போட்டு தான் அழைக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் சைவத்தில் சுந்தரர் பைத்தியக்காரான்னு கூட கூப்பிட்டுருக்கார் இறைவனை. இறைவனை அன்பாக நாம் எவ்வளவு திட்டினாலும் அவன் ஒரு தாயானவள் எப்படி குழந்தை மீது செலுத்துகின்ற அன்பை போல இறைவன் நமக்கு தாய், நாம் குழந்தை. என்ன சொல்லி அழைத்தாலும் அவனுக்கு நம் மீது கோபம் ஏற்படாது. அவனை என்ன சொல்லி அழைச்சாலும் நம் மீது கருணை காட்டக்கூடியவனாகத்தான் பெருமான் இருப்பான். அப்படி என்ன பண்ணுறான்னா,
சிவபெருமான் என்று இன் விகுதியை போட்டு அழைக்கிறோம். அடுத்து முருகப்பெருமானை கந்தன் என்று அழைக்கிறோம், கடம்பன் என்று அழைக்கிறோம், வேலன் என்று அழைக்கிறோம். எல்லாவற்றிற்கும் இன் என்ற விகுதியை சேர்க்கிறோம். திருமாலுக்கு வேங்கடவன் என்றும் வைகுந்த வாசன் என்றும் இன் விகுதியை போட்டு அழைக்கிறோம். ஆனால் விநாயகருக்கு மாத்திரம்தான் இர் விகுதியை போட்டு அழைக்கிறோம். விநாயகர் என்று அழைக்கிறோம், பிள்ளையார் என்று அழைக்கிறோம். தெய்வங்களிலே விநாயகருக்கு மாத்திரம் ஏன் இந்த உயர்ந்த பட்ச ஆர் விகுதி இருக்கிறது என்றால், உலகிலேயே முழு முதற் கடவுளாக இருப்பவர் யார் என்றால் விநாயக பெருமான். அதனால்தான் விநாயகரை இர்விகுதி போட்டு நாம் அழைக்கிறோம். இப்போ விநாயகரை வணங்குவதனால் நமக்கு என்னென்ன கிடைக்கும்? காரிய தடைகள் நீங்கும். நாம் எடுத்துக்கொண்ட ஒரு காரியம், ஏதோ ஒரு வேலை, ஏதோ ஒரு தொழில் தொடங்குகிறோம், அது ரொம்ப ஜவ்வு மாதிரி இழுக்குது அப்படின்னா நாம் விநாயக பெருமானை வணங்க வேண்டும். வீட்டில் கல்யாண நிகழ்ச்சிகள் தள்ளி போயிட்டே இருக்குது, குழந்தை வரம் இல்லை, வேலை வாய்ப்பு கிடைக்கல, இவற்றுக்கெல்லாம் யாரை வணங்கணும்னா விநாயகரை வழிபட வேண்டும். விநாயகரை எப்படி வழிபடலாம் அப்படின்னா, மொத்தம் சிவ ஆகமங்கள் 28 இருக்கு. சிவனுக்கு ஆலயம் அமைக்க வேண்டுமென்றால் அந்த 28 ஆகமங்களுக்கு உட்பட்டு தான் நீங்கள் ஒரு ஆலயத்தை அமைக்க முடியும். ஆனால் விநாயகருக்கு இருக்கக்கூடிய ஆலயங்கள் எந்த ஆகம விதிகளுக்கும் உட்படாது. ஆற்றங்கரையில் அமைக்கலாம், குளத்தங்கரையில் அமைக்கலாம், அரச மரத்தடியில் அமைக்கலாம், ஆழ மரத்தடியிலும் அமைக்கலாம், முச்சந்தியிலும் அமைக்கலாம். விநாயகருடைய ஆலயத்துக்கு ஒரு நீள அகலம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் விருப்பப்படியே ஆலயத்தை அமைக்கலாம். சரி, வழிபாட்டு முறை, விநாயகரை வழிபடுகின்ற முறை எப்படின்னா, நீங்கள் மஞ்சள்லையும் பிடிச்சு வச்சாலும் பிள்ளையார் தான், அரிசி மாவில் பிடிச்சு வச்சாலும் பிள்ளையார் தான், சாணத்தில் பிடிச்சு வச்சாலும் பிள்ளையார் தான், மஞ்சளை பிடிச்சு வச்சாலும் பிள்ளையார் தான், வெல்லத்தில் பிடிச்சு வச்சாலும் பிள்ளையார் தான். ஆக விநாயகர் உங்களுக்கு அதிகபட்ச செலவை கூட வைக்கிறதில்ல. நீங்கள் எப்படி வைத்து வேண்டுமானாலும் விநாயகரை வழிபடலாம். சரி, விநாயகர் வழிபாட்டுக்கு என்ன மலர்களை பயன்படுத்தலாம் அப்படின்னா, இங்குதான் பிரபஞ்ச தோற்றத்தினுடைய மறைபொருளை இறைவன் மறைச்சு வைக்கிறான். நாம் எடுக்கின்ற பிறவி, முதல் பிறவி எது? புல். அந்த புல்லிலே முதல் பிறவி எதுவென்றால் அருகம்புல். இந்த அருகம்புல் பார்த்தீங்கன்னா, பல ஆண்டுகள் வறட்சி ஏற்பட்டு மழையே பெய்யலனாலும் நீண்ட காலம் வறண்ட இடத்திலே திடீரென்று ஒரு நாள் மழை பெய்தால் அந்த இடத்திலே அருகம்புல் மாத்திரம் முளைக்கும். எப்படி இத்தனை வருஷங்கள் எதுவுமே விளையாத ஒரு இடத்துல மழை பெஞ்ச உடனே அருகம்புல் மாத்திரம் எப்படி விளையுதுன்னா, எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் விதைப்பு தன்மை உடையது அருகம்புல் என்பதினால்தான் விநாயக பெருமானுக்கு அருகம்புல்லை கொண்டு நாம் வழிபட வேண்டும். இப்போ செலவு ஒன்றும் கிடையாது. இல்லை, அருகம்புல்லை நம்ம அவருக்கு பயன்படுத்துறதுனால நமக்கு அதிகபட்ச செலவு இல்லை. எங்கே கிடைக்குதோ அருகம்புல்லை எடுத்து அந்த விநாயகருடைய பிடிச்சு வச்ச பிள்ளையாருக்கு மேலே சொருவி வழிபடலாம். சரி, இன்னும் அதிகபட்சமாக எதில் வழிபடலான்னா, சுடுகாட்டில் இருக்கக்கூடிய எருக்கம்பூ, அந்த எருக்கம்பூவை மாலையாக்கி கூட நம்ம என்ன பண்ணலாம், விநாயக பெருமானை வழிபடலாம். இது விநாயகனுடைய வழிபாட்டு முறைகள். இந்த விநாயகர் என்பவர் ஏன் முழுமுதற் கடவுளாக இருக்கிறார், அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய சிவபெருமான் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு முறை மூன்று அசுரர்கள் யார் என்றால், முருகப்பெருமானால் வதம் செய்யப்பட்ட தாரகாசுரனுடைய 3 புதல்வர்கள், வித்யுமாலி, கமலாட்சன், தாரகாட்சன் என்ற 3 அசுரர்கள் முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் நிறைய தொந்தரவு கொடுத்துட்ருக்காங்க. அந்த 3 பேருக்கும் காற்றிலே அமைக்கப்பட்ட பொன்,
வெள்ளி, இரும்பு மூன்றால் செய்யப்பட்ட 3 கோட்டைகளுக்கு அதிபதிகளாக இருக்கிறாங்க. இவங்களால் என்ன ஆச்சுன்னா இந்த முனிவர்களுக்கெல்லாம் நிறைய தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கொடுத்த பிறகு அவர்களெல்லாம் சிவபெருமானிடம் வந்து வேண்டுறாங்க, அந்த 3 பேரையும் அந்த அரக்கர்களையும் நீங்கள் அழித்தொழிக்க வேண்டும், அதற்காக நீங்கள் வரணும் அப்படின்னும் போது சிவபெருமான் என்ன பண்ணுறாருன்னா ஒரு தேரை உருவாக்கி அந்த தேரிலே உட்கார்ந்து இந்த 3 அசுரர்களை அழிப்பதற்காக கிளம்புறாரு. கிளம்புகின்ற பொழுது அந்த தேரினுடைய அச்சாணியானது உடைந்து கீழே விழுந்து விடுகிறார். யார்? உலகத்தையே கட்டி காக்கக்கூடிய சிவபெருமானுடைய தேரே அச்சாணி முறிந்து போய் கீழே சக்கரம் ஓட ஆரம்பிச்சு. சிவபெருமான் யோசிக்கிறார், என்னடா நம்முடைய தேரினுடைய சக்கரமே இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்ன காரணம்னு யோசிக்கும்போது அவர் விநாயக பெருமானை வழிபடாமல் சென்றதினால் அந்த காரிய தடை ஏற்படுகிறது. விநாயகரை வழிபட்டுத்தான் எந்த காரியத்தை தொடங்க வேண்டும் என்ற வரத்தையே கொடுத்தது சிவபெருமான் தான் விநாயகருக்கு. வரத்தை கொடுத்தவரே வரம்பு மீறிய காரணத்தினால் அந்த தேரானது அச்சாணி முறிஞ்சு போய் கீழே விழும். இப்போ என்ன பண்ணுறார் சிவபெருமான்? விநாயக பெருமான்கிட்ட வரார். விநாயக பெருமானிடம் வந்து, நான் தெரியாமல் ஒரு தவறு பண்ணிட்டேன், உன்னை வணங்காமல் நான் ஒரு காரியத்தை தொடங்கிட்டேன், இப்போ உனக்கு என்ன நைவேத்தியத்தை நான் படைக்கணும் அப்படின்னு கேட்கும்போது விநாயகர் என்ன சொல்கிறார்னா, உங்களிடம் இருப்பதிலே சிறப்பு என்ன? சிவபெருமான் சொல்கிறார், 3 கண்கள் என்பது வேறு யாருக்கும் கிடையாது, இந்த முக்கண் உள்ளது எனக்குத்தான். அப்படியானால் முக்கண் உள்ள ஒன்றை நீங்கள் எனக்கு படையலாக கொடுக்க வேண்டும். உங்களுக்கு சிறப்பான ஒன்றை எனக்கு நீங்கள் நைவேத்தியமாக கொடுத்தால் நான் ஏற்றுக்கொள்கிறேன், உங்களுடைய காரிய தடை நீங்கி நீங்கள் வெற்றி பெறலாம் என்று விநாயகர் சொல்கிறார். அப்பொழுது சிவபெருமானால் கொடுக்கப்பட்டதுதான் தேங்காய். 3 கண்களை உடையது அந்த தேங்காய். அன்றைக்கு சிவபெருமான் தொடங்கி வைத்ததுதான் பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்கின்ற வழக்கம். பிள்ளையாருக்கு முதலாக தேங்காயை உடைத்தது யார் என்றால் சிவபெருமான் தான். அவர் தான் முதல்ல தேங்காயை உடைச்சி, பிள்ளையார் வழிபாட்டில் நாம தேங்காயை சிதற தேங்காய் போடுறோம் பாருங்கள். இந்த சிதற தேங்காய் போடுவதனுடைய அடிப்படை காரணமே நம்மை பீடித்திருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் தேங்காய் எப்படி உடைந்து சிதறுகிறதோ அப்படி நம்முடைய துன்பங்கள் விலக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தேங்காய் உடைக்கின்ற வழக்கமே நமக்கு வந்தது.